யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வு மேன்மை அப்படிங்கிறது பல விதங்களிலே வரும். ஆண்டவர் அறியாத கிறிஸ்தவர்கள் அல்லாத ஜனங்களை பார்த்தீங்கன்னா, நல்லா படித்தா எங்கே வந்துடலாம்? நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அப்படி நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வருகிறவர்கள், உயர்வான நிலைமைக்கு வருகிறவர்கள் உண்டு. நல்ல தாளந்துள்ளவர்கள், நல்ல திறமைசாலிகள், திறமையின் அடிப்படையிலே உயர்வுக்கு மேன்மைக்கு என்ன செய்கிறாங்க? வருகிறவர்களும் உண்டு. அல்லது தங்களுக்கு இருக்கிற அனுபவத்தை வைத்து ஒரு உயர்வான நிலைமைக்கு வருகிறவர்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக படிப்பு, திறமை, அனுபவம் இவைகளினால் உயர்வான நிலைமைக்கு வருகிறவர்களும் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம வாழ்க்கையில் தேவனால வருகிற உயர்வும் மேன்மையும் மாத்திரம்தான் நமக்கு ஆசீர்வாதமானது. அல்லேலூயா. உயர்வுனாலே ஆசீர்வாதம் தானே பாஸ்டர்? உண்மைதான். ஆனால் அது வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ உயர்ந்த நிலைமைக்கு போகிற மனிதர்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கான்னா ஒரு கேள்விக்குறிதான். படிப்பில், அந்தஸ்தில், பணத்தில், உலக பிரகாரமான பதவிகளில் உயர்ந்த நிலைமைக்கு உள்ளவர்கள் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கா? இல்லை. ரட்சிப்பின் மேன்மை இருக்கா? இல்லை. நித்திய ஜீவனுடைய உத்தரவாதம் இருக்கா? இல்லை. ஆகவே அவள் வாழ்க்கையிலே உயர்வு மேன்மை உண்டு, ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய படிப்பினாலேயோ நம்முடைய பணத்தினாலேயோ நம்முடைய அனுபவத்தினால வருகிற உயர்வு நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரால் வருகிற உயர்வும் மேன்மையும்தான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிந்தது? கர்த்தர் நம்மை உயர்த்தணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க உயர்த்த அவர் தீர்மானம் பண்ணிவிட்டால் அந்த மனிதன் யாராக இருந்தாலும் சரி. வேதம் சொல்லுகிறது இயேசுவோர் இந்த சீசர்கள் 90% அவர்கள் மீன் பிடிக்கிற மீனவ கூட்டம் பேதமை உள்ளவர்கள், பெரிய படிப்பாளிகள் இல்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் பேசின ஞானத்தை எதிர்த்து நிற்பதற்கு வேதபாரகம், பரிசேயன், பிரதான ஆசாரியனால கூட என்ன செய்யலையா? முடியல. அவங்க ஞானத்தோடு போட்டி போட மற்றவர்களால் முடியல. கர்த்தர் ஞானமில்லாத சீசர்களை மேன்மையாய் உயர்த்தினார். ஆடு மேய்ச்ச தாவீதை அரசனாக உயர்த்தினார். இப்படி ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த தீர்மானம் பண்ணிவிட்டால் அவன் எந்த நிலைமையில் இருந்தால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். இப்போ இந்த உயர்வு மேன்மையும் எப்போ வருமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு முன்பதாக நாம் தாழ்மையுள்ளவர்களாய் நடப்போமானால் தேவன் நம்மை உயர்த்துவார். நாம் படித்து பெரிய புத்திசாலிகளாக திறமைசாலி இருக்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் முன்பு தாழ்மையை நடக்கணுமா? தாழ்மையுள்ளவர்களை உயர்த்துகிற தேவன். நீங்கள் மீகா 6:8 வாசித்தீங்கன்னா, நீ மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? வாசிங்களா, மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். நம் கர்த்தர் முன்பு எப்படி நடக்கணுமா? மனத்தாழ்மையாய் நடக்கணுமா? மனத்தாழ்மையாய் வேற என்னத்தை ஆண்டவன்ட்ட கேட்கிறார்? ஆஸ்தி அந்தஸ்து கர்த்தர் என்ன செய்யல? கேட்கல. நம்முடைய சொத்து சுகத்தை ஆண்டவர் கேட்கல. மனத்தாழ்மையாய் நட. தேவனுக்கு முன்பதாக தாழ்மையுள்ள ஜீவியத்தை தேவன் எதிர்பார்க்க. கிறிஸ்தவ ஜீவியனாலே தாழ்மையுள்ள வாழ்க்கைங்க. ஆண்டவர் இயேசு பிதாவுக்கு சமமாய் இருப்பதை என்ன செய்யலையா? கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நீ பிலிப்பியர் நிருபம் 2 அதிகாரத்தில் நீ அந்த பகுதியை வாசிக்க முடியும். பவுலதை சொல்லும் பொழுது அந்த 2 அதிகாரம் 6 வாசிங்களேன். தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை
கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு அவர் மூன்று கடவுள்களில் ஒரு கடவுள் அல்ல. அவரே தேவாதி தேவன், அவரே கர்த்தாதி கர்த்தர். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தன்னைத்தானே வெறுமையாக்கினாராம். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். பூமியில வாழ்ந்தப்போ அவருக்குள் 100% தேவகுமாரனுடைய மகிமையும் இருந்தது, 100% மனுஷகுமாரனுக்குரிய சாயலும் இருந்தது. அந்த தேவகுமாரனை போல் இருந்த மனுஷகுமாரனாக இயேசுவை உலகம் பரிகசித்தது, உலகம் கேவலமாய் பேசியது, நிந்தித்தது, அவமானப்படுத்தினது. ஆண்டவர் இயேசு மாத்திரம் நான் யார் தெரியுமா, நான் சொல்றேன் அடிக்கடி நாம, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எப்படி தெரியுமா, அந்த எண்ணம் இயேசுக்குள்ள வந்திருந்தால் நீங்களும் நானும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கவே முடியாது. அல்லேலூயா. நான் என்கிற அந்த பெருமையை இயேசு உடைத்து தன்னை தாழ்த்தினார். எந்த அளவுக்கு தன்னை கீழே இறக்க முடியுமோ அவ்வளவு கீழே இறக்கினார். சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தினாராம். அந்த இயேசு தான் உங்களுக்கு எனக்கும் மாதிரியானவர். அல்லேலூயா.